Hi, hello, welcome guys. Welcome to my channel. நாங்கள் வந்து ஒரு கண்டினியூட்டி வந்து இல்லாமல் போயிட்டு ஒரு 1 மந்த்துக்கு மேலே வீடியோ போடல. சாரி ஃபார் தட் கைஸ். அதே மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா போடாத விட்டது காரணங்கள் நிறைய இருக்குது கைஸ். ஸ்டடீஸ், ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ், லாட் ஆஃப் ஸ்டப்ஸ் லீவ் இட். அந்த சாப்டர் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து என்னென்ன சப்ஸ்கிரைப் அனிமேஷன் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி அதே நாங்கள் கம்ப்யூட்டரில் இந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன ஆட் பண்ணுறான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது வந்து நார்மலாக சிம்பிளாக ஒரு ஓப்பன்ஷாட்னு சொல்கிற இந்த வீடியோ எடிட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ரீ அவைலபிள், இன்டர்நெட்டில் ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் அதை வச்சு தான் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதாவது இன்டர்ஃபேஸ். இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இதில் வந்து நார்மலாக சப்ஸ்கிரைப் பண்ணினா என்னென்ன வந்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ கட் பண்ணுறது. அது யூஸ்வலாக குரோமா கீன்னு சொல்கிற ஒரு மெத்தடை தான் நாங்கள் இங்கே பாவிக்கிறோம் நாங்கள். ஸோ நாங்கள் அதை வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இதுக்கு வந்து வீடியோ ஆட் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் இதுக்கு வந்து ஃபைல்ஸ்க்கு போயிட்டு இம்போர்ட் ஃபைல்ஸ்க்கு போய் வந்து வீடியோவை நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஓகே, வீடியோ வந்து ஓகே ஆட் ஆகிட்டு. ஸோ அடுத்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3ன்னு சொல்லியிருக்கு. தேவையான ட்ராக்கை நீங்களும் வந்து இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு போட வேண்டிய வீடியோ வந்து நார்மலாக வந்து ட்ராக் 1ல் தான் விடணும். ஸோ இதை நாங்கள் வந்து ட்ராக் 1ல் விட்டுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னா ஓகே. ஸோ ட்ராக் 1ல் அந்த வீடியோ வந்து ஆட் ஆகிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நார்மலாக வந்து இது என்னுடைய பழைய ரெக்கார்டிங் வீடியோ, நான் அதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு அதுக்கான ட்ராக் வந்து இப்போ வந்துட்டு ஓகே. ஸோ நார்மலாக இப்போ வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகுது. இப்போ இதில் வந்து நாங்கள் என்னென்னு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண எடுக்க போகிறோம், அந்த குரோமா கீயை வச்சுக்கணும். ஸோ நாங்கள் இப்போ அதுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நாங்கள் தேவையான வந்து இப்போ அடுத்து வந்து ஆட் பண்ண போகிறது வந்து எங்களுடைய என்னது சப்ஸ்கிரைப் அனிமேஷன், ரைட். இது என்னுடைய ஓன் சப்ஸ்கிரைப் அனிமேஷன் இங்கே இருக்குது. நான் அதை விட்டு வேறு சப்ஸ்கிரைப் அனிமேஷன் சொல்லி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் அனிமேஷனுக்கான வீடியோ வந்து நாங்கள் ஆட் பண்ணியாச்சு, ரைட். ஸோ இந்த 2 வீடியோ தான் தேவை கைஸ் எங்களுக்கு நார்மலாக. அடுத்து வந்து நாங்கள் இந்த சப்ஸ்கிரைப் அனிமேஷன் பட்டனை வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து ட்ராக் 2ல் வந்து ஆட் பண்ணணும். இப்போ எந்த இடத்துலேருந்து வரணும், உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து வரணும்னா ஸ்டார்டிங்லேருந்து, மிடில், அதாவது இப்போ ஒரு ரெக்கார்டிங் இங்கே போகும்போது இங்கேருந்து வரணும்னு சொன்னால் ரைட். சரியாக அந்த பாயிண்ட் இங்கே செட் பண்ணி போட்டு ரைட். இப்போ நாங்கள் ப்ளே பண்ணோம்னு சொன்னால் கைஸ் நம்மளா பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளா ப்ளே ஆகுது. ஓகே ரைட் ரைட். இப்போ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வருது. வெரி குட், ரொம்ப நல்லாவே வருது. ஸோ நாங்கள் வந்து இதில் வந்து இப்போ இதை க்ரீன் மேட்டை என்னென்னு இல்லாமல் பண்ணுறது, ஆஃப்கோர்ஸ் குரோமா கீ தான் நாங்கள் இதுக்கு பாவிக்க போகிறோம். அது என்னென்னு இல்லாமல் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை செலக்ட் பண்ணிடணும். அதுக்கு பிறகு எஃபெக்ட்டுக்குள்ளே போகணும் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரோமா கீ இங்கே இருக்குது. ஸோ அதை நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணி விட போகிறோம், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட் ஆகிட்டு. ஸோ ஆட் ஆன அப்புறம் நான் அவருக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ குரோமாக்கு ஆட் ஆகிட்டுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா க்ரீன் மேட் இன்னும் போகல. அதுக்கு இருக்குது கைஸ், ரீசன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடையில இருந்தெல்லாம் நீங்கள் செட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் போய்ட்டையும் கொண்டு போயிட்டு இந்த குரோமா கீழே வச்சு ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் கிளிக் ஒன்று பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாரி ரைட் கிளிக், சாரி கைஸ் மை மிஸ்டேக். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ரிமூவ் எஃபெக்ட்ஸ்னு சொல்லி வரும். ரிமூவ் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். நீங்கள் இதை ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து உள்ளே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து கீ கலர், ஸோ கீ கலர் வந்து எங்களுக்கு இப்போ செலக்ட் பண்ணணும். இது பிளாக்ல இருக்குது. இந்த கீ கலரை நான் வந்து என்ன செய்யணும்னு செலக்ட் பண்ணணும். ஸோ நாங்கள் இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இதில் வந்து என்ன கலர் உங்களுக்கு க்ரீன் மேட்டில் நாங்கள் வந்து அதாவது இந்த ரிமூவ் பண்ணணும், மேட் ஸ்க்ரீனுக்கு என்ன கலர்னு சொல்லி காட்டும். ஸோ எங்களுக்கு இப்போ இதில் சரியாக இந்த மேட்டுன்ற கலரை எங்களால் சூஸ் பண்ண இயலாது. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்து இந்த க்ரீன் மேட் ஸ்டார்ட்டில் வர்ற மாதிரி இப்படி விட்டுருங்க கைஸ். ஒரு
முன் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி வர. அதுக்கு பிறகு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பிக் ஸ்க்ரீன் கலர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இதில் வரும். ஸோ இந்த பிக் ஸ்க்ரீன் கலர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு பாயிண்ட் வரும், பாயிண்ட். ஸோ நீங்கள் அதுக்கு எந்த கலர் கொண்டு போகிறீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறிக்கொண்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வச்சு கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் இதில் கொண்டு வந்து விட சொன்னது காரணம் மோ கிளாரிட்டிக்காக. ஸோ நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்களோ அந்த கலர் இங்கே வந்துருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஒரு கிளிக் கொடுத்துருங்க. ஸோ அது வந்து உங்களுடைய ஸ்க்ரீனாக செலக்ட் ஆகிடும். ஸோ தென் ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. அதுக்கு பிறகு வேல்யூ கேட்கும். யூஸ்வலாக இதுக்கு நீங்கள் ஒரு 100 கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஓகே, பிட் ஓகே. பட் இருந்தாலும் சின்ன 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 அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி வருது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை. இதுக்கு ஒரு 140 கொடுத்து பார்ப்போம். ஓகே, தட்ஸ் இட். இப்போ கொஞ்சம் பிட் ஓகே இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி 200 கூட கொடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓவராகவே நல்லாவே வருது. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி 300 கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வரும். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இவ்வளோதான் இந்த குரோமாக்கு யூஸ் பண்ணி நாங்கள் இதில் எடிட் பண்ணக்கூடியது. ஓப்பன்ஷாட் இது சம்மந்தமாக உங்களுக்கு முழு டுட்டோரியல் வீடியோ வேணும்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கான ஓப்பன்ஷாட் முழு இந்த எடிட்டருக்கான முழு இதுவும் உங்களுக்கு நான் டுட்டோரியலும் போடுறேன். ஓகே, ஸோ இது மாதிரி ஈஸி டிப்ஸ் ஈஸி வேலை நான் உங்களுக்கு தந்து இருப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேபி நான் வந்து மிஸ்டேக்ஸ் விடலாம், நான் லேர்னர் தானே. ஸோ அது சம்மந்தமான உங்களை அட்வைஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ comments and support. Thank you guys.